கடவுளை தேடுறது, கடவுளை தெரிஞ்சுக்கிறது, இல்லை கடவுளுக்கு தர்க்கம் பண்றதுன்னு நிறைய பேர் ஆயிட்டாங்க. ஏன்னா வாழ்க்கையில் நிறைய துன்பம் அனுபவிக்கிறாங்க அப்படின்னும் போது நிறைய பேர் இருக்குது கடவுள் இல்லை. இல்லைன்னா இன்பம் அனுபவிச்சாங்கன்னா கடவுள் இருக்குது. இன்பமா இருக்கிறாருனாக்கா விதிதான் காரணம், துன்பமா இருந்தாலும் விதிதான் காரணம். நான் நல்லா இருக்கிறேன் அது காரணம் விதி, நான் சிறப்பா இல்லை அது காரணம் விதி, நான் பண்ண கருமா, நான் பண்ண பாவம், இதுதான் நான் இந்த மாதிரி ஆயிட்டேன் அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கிறாங்க. இது கடவுள் வர சார்ந்திருக்கிறாங்க. கடவுளுக்கும் விதிக்கும் எந்த விதத்திலும் சம்பந்தமே, எல்லாமே தனி மனிதனுடைய காரணம் தான். நான் என்ன செய்யணும் அதுக்காக பண்ண நான் அனுபவிக்கிறேன். இது கர்மாவை வச்சுக்கன்னா கர்மாவை வச்சுக்கலாம். நான் செஞ்சதுனால நான் விதைச்சிருந்தா அதை அறுவடை செய்ய போறேன், நான் விதைக்கிறேன்னா அறுவடை செய்ய முடியாது. அப்போ என்னாலதான் எல்லாமே நடக்குது, இல்லை நான் தான் அது காரணம். கடவுள் காரணம் இல்லை, ஆனால் நான் இருக்கிறதுக்கு கடவுள் காரணம். நான் என்ற ஒன்று இருக்கிறதுக்கு மட்டும்தான் கடவுள் காரணம். நான் எப்படி இருக்கணும் அதுக்கான காரணம் நான். அப்போ நான் காரணம் கடவுள், நான் எப்படி இருக்கணும் அது காரணம் நான். அந்த நாளை சரி பண்ணி எடுத்துட்டோம்னா உள்ள இருக்கிற நாளை போய் அடையலாம், அவ்வளவுதான். அப்போ இதுக்கு என்ன பண்ணணும்? நல்ல வாழ்க்கையிலோ சில கண்டு போயிருக்கீங்களோ என்ன மாதிரியான காரணத்தை இருந்திருந்தாலும் இதுங்களிலேருந்து நீங்க வெளியே உள்ள போகும்போது இருக்கிறதுக்கு தான் கடவுள். இந்த தமிழ் மொழி மட்டும்தான் சிறப்பான ஒரு வார்த்தையை கொடுத்துருக்கு. இப்போ பைபிள் மொழிபெயர்க்கும் போது கூட கர்த்தர்ன்ற ஒரு வார்த்தை எடுத்துனாங்க. அவங்க ஏதோ ஒரு பேர் வச்சிருந்தாங்க. தமிழ்ல மொழிபெயர்க்கும் போது அவங்க கடவுளுக்காக ஒரு புதிய பேர் கண்டுபிடிக்கணுன்றதுக்காக கர்த்தர் ஒரு வார்த்தை இருக்காங்க. இறைவன் அப்படின்னு ஒரு சிலர். இப்ப முகமதியெல்லாம் பார்த்தீங்கன்னா இறைவன் ஏற்கப்பட்டா இருக்காரு. அல்லாஹ்க்கு ஒரு மொழிபெயர்ப்பா இறைவன் ஒரு வார்த்தை வச்சு. ஆனா உண்மையிலேயே எல்லாத்துக்கும் பொதுவா இருக்கிற ஒன்று இருக்கு, கடவுள் தான் ரொம்ப சரியா இருக்கு. அந்த கடவுளை பற்றி தான் நம்ம உணர்றதுக்கான ஒரு முயற்சிக்கு பேர் தான் இந்த யோகம், தியானம், அங்க இங்க குருங்க. எந்த குருவும் கடவுளை தெரிஞ்சிருந்தாருன்னா எந்த சீடருக்கும் அந்த கடவுள் இருக்காரு. குருவுக்கு இருக்கிற கடவுள் தான் சீடனுக்கு இருக்காரு. இந்த குரு விசேஷமான சீடம் வந்து விசேஷம் இல்லாதவங்க கிடையாது. ஒருத்தர் பரிமாறுறாரு, உணர்ந்து அனுபவிக்கிறாரு, அவ்வளவுதான். அவரும் அதை அனுபவிக்கலாம். இன்னும் குருவுக்கு மட்டும்தான் அது சொந்த பொருள், இல்லை அவர் தான் விசேஷமானவங்க எனக்கு ரொம்ப பெரிய முட்டாளம். அதனாலதான் இந்த குழப்பங்கள்லாம் ஏற்படும். குரு விசேஷமான நல்ல நண்பர் நல்ல விஷயத்தை சொல்லி கொடுத்தாரு, நல்ல ஆண்டவர் பொருள் சொல்லி கொடுத்தாருன்றதுதான் ரொம்ப சரி. அது போதுமானது இல்லை. அதனால வந்து நான் வந்து சிறப்பாக முடியாது. நான் கடவுளை புரியுதுன்னா தான் நான் சிறப்பாக இருக்க முடியும். அப்போ நான் இல்லை, எனக்குள்ள இருக்கிற நானே கடவுளுக்கு ஆட்சி செய்யறாரு. எனக்கு நானா இருந்து நான் செஞ்சுக்கிற விஷயங்கள்னா எனக்கு துன்பமா இருக்குது. இந்த ரெண்டு நாளையும் புரிஞ்சுக்கணும். ஒரு நாள் விட்டா ஒரு நாள் இருக்குது, அதாங்க நான் கடவுள் அப்படின்னு சொன்னா அதுக்கு அர்த்தம், நீ கடவுள்னு சொன்னா அதுக்கு அர்த்தம். அப்ப எல்லாருமே வேற வேற இல்லை. பாக்குற பொருள் அத்தனையுமே மாயம் தான் சொல்லுவாங்க எல்லாருமே. ஏன்னா அதெல்லாம் நிலையானது இல்லை, மாறி மாறி போகிறது. ஒரு நிலையான ஒண்ணு ஒவ்வொரு மனிதனுக்கு உள்ளமா இருக்குது. அவன் மனிதனா இருந்திருக்கலாம், பேயா இருக்கலாம், பிசாசா இருக்கலாம், கல்லா மண்ணா என்ன வேணா இருந்திருக்கலாம். பலதரப்பட்ட கோணங்கள் உள்ள ஒண்ணு இருக்கிறதா செஞ்சிருக்க முடியும். எப்போ நான் ஒண்ணு இருக்கிறேன் அப்படின்னு எனக்கு தெரியுதோ அப்போ கடவுள் ஒண்ணு உள்ள இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியும். அதனாலதான் மனிதன் மட்டும் தான் கடவுளை போதிச்சுருக்கான். கடவுள் போதிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உள்ள ஒரு விசேஷமான ஒண்ணு இருக்குதுப்பா உங்களுடன் தொடர்றதுக்காக தவிர நான் விசேஷமா இருக்கிறதுக்காக இல்லை. நிறைய பேர் அந்த மாதிரி ஒரு அர்த்தம் இருக்கிறாங்க. நான் விசேஷமானவன், ஒரு குரு விசேஷமானவன் ஆயிட்டானே தவிர போயிருக்கிற குரு கிட்ட போற ஒவ்வொருத்தரும் விசேஷமானவன் தான். ஏன்னா அவர் அதுதான் போதிக்கிறாரு. ஆனா இன்னைக்கு அப்படி போதிக்கிறது இல்லை. தன்னை சாமி, தன்னை குரு, தன்னை பெரியாரு. அப்போ வந்தவங்களுக்குலாம் என்ன இருக்குது, பெரிய ஏற்றத்தாழ்வு ரெண்டு பேருக்கும் பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறார். அது இல்லை நம்ம போதிக்கிறது. எல்லா மனிதனுமே தூக்கத்திலிருந்து எழுதுறதுக்காகத்தான் நம்ம போதிக்கிறோம். நான் கடவுள் அனுபவிக்கிறேன், நீயும் கடவுள் அனுபவிக்கிறேன், முன்னாலே கடவுள் அனுபவிக்க முடியும். அதான் நம்ம எளிமையா பேசி புரிய வைக்க பார்க்கணும். இல்லை நடிப்பு தான் இந்த கூட்டம் எதிர்பார்க்குதுன்னா நடிச்சாதான் இந்த சமூகம் ஏற்றுக்கணும்னா எப்பறம் நம்ம நடிப்பு கூட தயாரா. இப்போதைக்கு இப்படிதான் சொல்லி இருக்கிறோம். புரிஞ்சிருந்தா வந்து உண்மையே நீங்க அனுபவிக்கலாம். கடவுள் ஒன்று இருக்குது, எல்லாருமே இதை அனுபவிக்க முடியும்.